ஐபிஎல் போட்டிகளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய வீரர்கள் யார் அதிகமாக ஏலத்திற்கு போனாங்க, எவ்வளோ இன்ன வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா T20 மேட்சை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2007 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசிசி வந்துட்டு கவுன்சில் வந்துட்டு பண்ணுறாங்க. எல்லா டீமோடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சில் பண்ணுறாங்க 2007 ஆண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவோட கிரிக்கெட் வாரியுமே ஓகே பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிக பிரமாண்டமாக கொண்டாடினாங்க இந்த ஒரு T20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஐ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2008 ஆண்டு வந்து ஐபிஎல் T20 போட்டியை வந்துட்டு ஆண்டுதோறும் நடத்த போகிறோம் அப்படின்றத ஒரு ஆணையாக வந்துட்டு வச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பையும், அதாவது ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெகா ஏலம் வந்துட்டு ஐபிஎல் நிர்வாகம் நடத்துவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம், அதாவது இப்போ 2024 படி பார்த்தோம்னா 10 டீம்கள் இருக்குது. 10 டீமுமே வந்து பார்த்திங்கன்னா வீரர்களை ஏலத்திற்கு எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வீரர்கள் எத்தனை பேர் அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க போகிறோம். T20 அதாவது ஐபிஎல்னு பார்த்துக்கிட்டோம்னா மிக மிக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் ரொம்ப ஒரு சூப்பராக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்சாகவே நம்ம இந்தியாவில் பார்க்கப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வளையமாக களை கட்டும் இந்த ஒரு திருவிழாவாகவே இருக்கும். கடந்த ஒரு மாதமாவது இந்த ஐபிஎல் போட்டி வந்து நடக்கும். இதில் எத்தனை பேர் வந்துட்டு வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டோம்னா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு அதிகமாக ஏலத்துக்கு போன வீரர்களை வந்துட்டு கடைசியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இவர் ஏலத்துக்கு எடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 கோடிக்கு இவர் வந்துட்டு இன்ன வரைக்குமே அந்த சென்னை டீம் கண்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. 12 கோடி வந்து சென்னை டீம் வந்துட்டு மகேந்திர சிங் தோனிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.25 கோடி வந்துட்டு அவர் வாங்குறாரு. அதாவது 12 கோடி 25 லட்சம் வந்து வாங்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர், அதாவது கொல்கத்தா வந்துட்டு இவரை வந்துட்டு 12 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபக் சகார் இருக்கார். தீபக் சகார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் கோலி இருக்கார். அதாவது நம்ம ஆர்சிபியோட முன்னாள் கேப்டன் கிங் கோலி வந்து எவ்வளோக்கு ஏலம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 கோடி ரூபாய்க்கு நம்ம கிங் கோலி ஏலத்துக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார். சமீபத்தில் குஜராத் டீமில் இருந்துட்டு மும்பை டீமுக்கு போனார். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷான் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு 15.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவரை மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. 8வது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்டை பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப நாளாக அவர் வந்துட்டு ஒரு வருஷமாக கார் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து விளாட்றாரு. அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 கோடி ரூபாய்க்கு டெல்லி வந்து அவரை ஏலத்துக்கு எடுத்தாங்க. 8வது யாரை பார்க்க போகிறோம், 9வது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து அவரை 16 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 16 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்தாங்க. கடைசியாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான ஏலத்துக்கு போன வீரர் வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற ஒரு வீரர் தான். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேஎல் ராகுல் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 17 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் ஏலத்துக்கு போயிருக்காரு. இவர் தான் மிக பிரமாண்டமான தொகைக்கு ஐபிஎல்ல இந்திய வீரர்களே ஏலத்துக்கு போயிருக்காரு. எல்எஸ்ஜி வந்துட்டு எடுத்திருக்காங்க. 2022 லக்னோ சூப்பர் ஜெயின் வந்துட்டு 17 கோடி ரூபாய்க்கு கேஎல் ராகுலை அந்த டீம் நிர்வாகம் அவரை ஏலத்திற்கு எடுத்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு தான் இந்தியாவிலே அதிகமான ஏலத்திற்கு போன முக்கிய வீரர்களாக இவர்கள் தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.